ஹாய், நான் வனசா. இன்னைக்கு மீன் கறி தான் செய்ய போகிறேன். வாழை போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடாகினதும் நான் அதாவது கடுகு, பெருஞ்சீரகம், பட்டை, மிளகு, கராம்பு இந்த நாளையும் நான் வறுவலில் போடுறேன். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டு எல்லாம் நான் போட்டு போடுறேன். பொட்டுரமாக்கி வதங்கட்டும். நாங்கள் அதுக்குள்ள மீனை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிரட்ட வேண்டும். நீங்கள் இதுக்கெல்லாம் தூள் போடுறதுனாலும் போட்டு பிரட்டலாம். நான் இதுக்கு மஞ்சள் போட்டு போட்டேன். நான் கறிக்குள்ளே தான் தூள் போட போகிறேன். இப்போ பாருங்க, வதங்கி கொண்டு இருக்குது வெங்காயம். இனி நான் தண்ணி விட போகிறேன். தண்ணிக்குள்ளே இனி நான் தூளும் போட்டு அதே நேரம் டொமேட்டோ சோஸும் போட போகிறேன். போட்டு மூண்டையும் அதாவது நல்லா அவிய விட வேணும். அவிய விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு மீனை போட வேணும். அதாவது அந்த பச்சை வாடகை போடுறதுக்கு தூள் பச்சை வாடகை போடுறதுக்கு நாங்கள் மூடி விட்டு கொஞ்சம் அவிய விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு மீனை போட்டு அவிய விட வேணும். மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிற்க வேணும். அதையும் கவனியுங்கள். அதுக்கிடையில் நான் உள்ளி சின்ன சீரகம் போட்டு இடித்து போட்டு விழுதாக்கம் வந்துருக்கிறேன். மற்றும் கருவேப்பிலையும் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ அதனால் நல்ல டேஸ்டியான நல்ல ரசனையான கதை ரெடி. வாரங்கள் நாங்கள் சேவ் பண்ண போவோம். இப்போ கருவாவிஞ்சிட்டு மீன் நல்ல உடையாமல் வந்துருக்குது. இனி நாங்கள் சேவ் பண்ண போவோம். வாரங்கள் உடையாமல் மீன் எடுக்குது. இனி நாங்கள் சேவ் பண்ண போவோம். வாருங்கள். இப்போ வாருங்கள் சேவ் பண்ணி வாருங்கள். தேங்க்யூ.